السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منزلين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا كانت ليلة من نصف الشعبان فقولوا لها وصوموا نهارها فإن الله ينزلها لغروب الشمس السماء الدنيا فليقل ألا مستغفرين فغفر له ألا مستعجرين فارزقه ألا مبتلين فهو عافيه ألا كذا حتى يطلع الفجر أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சத்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வருகின்றாரோ, அப்படி விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த பயானையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவருக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த விஷயம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எதற்காக சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது என்றெல்லாம் மக்களுடைய நினைவில் இருக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு முறையாவது மற்ற நாட்களில் தொழுகின்றோமோ இல்லையோ அது அல்லாஹு ஆலம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை என்பது அன்று நாள் மட்டும் மக்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விஷயங்களை வாரத்தின் ஒரு முறையாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி சொன்னாலும் கூட
நீங்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பதுதான் மக்களுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கின்றன தவிர, அவர் சொல்கின்றாரே அந்த நன்மையின் நாமையும் அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு உறுதுணையாக கூட நம்முடைய மக்கள் இல்லை என்று சொன்னால், அந்த அளவிற்கு தான் நம்முடைய மக்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொடுபோக்குத்தனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இந்த வெள்ளிக்கிழமை என்று எதையெல்லாம் நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அத்தனை நன்மைகளையும் செய்து அதனுடைய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செயல் எதுவுமே எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும். அப்படி அமல் செய்து அதற்குண்டான நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட வாரத்திற்கு ஒரு முறையாக இந்த விஷயங்களை சொல்லித் தருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் அவர்களிடத்தில் சொல்லி அவர்களும் அந்த அமலை செய்து அதற்குண்டான நன்மைகளை அவர்களும் பெற்று வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தினுடைய மாதங்களில் ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் 2வது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஸ்ஃபு ஷாபான், அதாவது 15வது ஷாபானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நின்று வணங்கியிருக்கின்றார்கள், அதிகமாக நோன்பு வைத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய காட்டிய வழிதலின்படி நாம் நடக்கின்றோமா அல்லது அவர்கள் சொல்லாத விஷயங்களை நாம் செய்கின்றோமா என்றுதான் நாம் நினைக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய 15வது இரவு, ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவில் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள், எதையெல்லாம் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஷாபானுடைய 15வது இரவில் நாம் ஒவ்வொருவரும் வழக்கமாக இந்த 3 விஷயங்களை நாம் செய்து வருகின்றோம். அது என்ன 3 விஷயம்? ஒன்று, அதிகமாக துஆ செய்யக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இரண்டாவது, கபரஸ்தானுக்கு சென்று அவர்கள் யார் யாரெல்லாம் இறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி ஜியாரத் துஆ செய்து வருகின்றோம். மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிதலின்படி நம்மவர்களுக்கு சோதனை வரும்போது அந்த சோதனை வராத இருக்குவதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிதலின்படி அந்த இரவில் நாம் என்ன செய்கின்றோம்? நின்று வணங்குகின்றோம். அதே போன்று பகலில் நோன்பு வைக்கின்றோம். இதையெல்லாம் நம்முடைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றன.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் காட்டி தந்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக காட்டி தந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்கள், பல வகையான ஹதீஸ்கள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷாபனுடைய 15வது இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக செய்திருக்கின்றார்கள் என்றுதான் ஹதீஸ் வருகின்றது. எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் இரவில் இரவுடைய விஷயங்களை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களில், 5 இரவுகளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய துஆக்களை மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, உங்களுடைய துஆக்களை மறுக்க வேண்டாமா, மறுப்பதில்லை என்று எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் முதலாவதாக சொன்னார்கள், ஜும்மாவுடைய இரவில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய துஆக்களை எப்போதும் மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆஷுராவுடைய இரவில் முதலாவது சொல்லித் தருகின்றார்கள், ஜும்மாவுடைய இரவில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆ அனைத்தையும் மறுப்பதில்லை, உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்லி காட்டுகின்றார்கள், ஆஷுராவுடைய இரவில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று மூன்றாவது சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற ஷாபானுடைய மாதம் 15வது நாள், அதனுடைய இரவில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள், துஆக்கள் அனைத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படி நீங்கள் செய்யப்படக்கூடிய அந்த துஆவை மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பண்டிகையான நாட்களில் அந்த இரவில் செய்யப்படக்கூடிய துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய துஆ மறுப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், நாம் இந்த இப்படிப்பட்ட இரவுகளில் என்னவெல்லாம் நன்மையான விஷயங்களை சொல்லித் தருகின்றனோ அத்தனை நன்மையான விஷயங்களை நாம் செய்தே காட்ட வேண்டும், அதற்கு மறுப்பு இல்லை என்று சொல்லித் தருகின்றார்கள். நாம் எப்போதும் துஆ செய்கின்றோம். இந்த 3 விஷயங்களில் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒன்று, நாம் செய்யப்படக்கூடிய துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, அப்போது இந்த இரவுகள் 5 இரவுகள் சொன்னார்கள் அல்லவா, அந்த 5 இரவுகளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆ மறுப்பதில்லை என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது சொல்லி காட்டினார்கள், கபரஸ்தானுக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவில் நாம் அவர்களுக்காக வேண்டி ஜியாரத், கபரஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்து வர வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்யப்பட கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இரவுகளில் நாம் செய்யப்படக்கூடிய துஆக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், நாம் நம்முடைய துஆ மறுப்பதில்லை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று நாம் தொழுகைக்காக எப்போதும் செய்யப்படக்கூடிய துஆ இருக்கின்றது. அந்த துஆ விசித்திரமான துஆ, சிறப்பான துஆ என்று காட்டிக் கொடுக்கின்றார்கள். தொழுகைக்காக வேண்டி தடை விதித்த நேரங்களும் உண்டு.
தொழுகை எந்த நேரத்தில் தொழக்கூடாது, எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கின்றார்கள். ஆனால் துஆவிற்கு மட்டும் மறுப்பு அல்ல. ஒருவர் தொழு வருகிறார், அவர் லுஹருடைய தொழுகை வருகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகைக்குண்டான நேரத்தில் வந்து தொழுதுவிட்டு போனால்தான் அதற்குண்டான நன்மைகளை கிடைக்கும். ஒரு அசர் தொழுகைக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த அசருக்குண்டான தொழுகையுடைய நேரத்தில் வந்து தொழுதால்தான் அதற்குண்டான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் தொழக்கூடாது என்ற ஒரு நேரத்தை இருக்கின்றது, தொழுகை தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கின்றது. அது ஒன்று, சூரியன் உதயமாகிற நேரத்தில் நாம் தொழக்கூடாது. சூரியன் உதயமாகும் நேரத்தில் நாம் தொழக்கூடாது. இரண்டாவது, சூரியன் அச்சம் வரும் நேரத்தில், சூரியன் உச்சத்தில் வரும்போது நாம் தொழக்கூடாது. மூன்றாவது சொன்னார்கள், சூரியன் மறையும் நேரத்தில் நாம் தொழக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்களே தவிர, ஆனால் துஆவிற்கு இந்த நேரம் தான் துஆ செய்யணும், இந்த நேரத்தில் தான் துஆ செய்யக்கூடாது என்பதெல்லாம் காட்டி கொடுக்கவில்லை. தொழுகைக்கு விதிமுறை இருக்கின்றது, தொழுகைக்கு விதிமுறை இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும், இந்த நேரத்தில் தொழக்கூடாது என்றெல்லாம் விதிமுறை காட்டி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் துஆவிற்கு விதிமுறை அல்ல. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றெல்லாம் காட்டி கொடுக்கின்றார்கள். அதே போல் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிற நேரம், அவர்களுடைய ஹைலுடைய நிஃபாசுடைய நேரம், அவர்களுக்கு தொழுகை கிடையாது. பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் தொழக்கூடாது. அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அவர்கள் தொழுகை கடமை இல்லை. ஆனால் துஆவிற்கு அப்படி அல்ல. தொழுகைக்கு பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழக்கூடாது என்று சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட நேரத்திலும் கூட நீங்கள் துஆவை கேட்கலாம் என்று எல்லாம் காட்டிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மவர்களுக்கு இந்த விஷயத்தில் இருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால், எந்த நேரத்திலும் எப்போது எந்த நேரத்திலும் துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் துஆ கேட்கணும், இந்த நேரத்தில் தான் துஆ கேட்கக்கூடாது என்பதெல்லாம் வழிமுறை அல்ல. நாம் எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். அல்லாஹ் வந்து கேட்கின்றானா? எப்படி, என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் தேவை கேட்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை காட்டிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வே வந்து முதல் வானத்தில் வந்து என்னிடத்தில் தேவை உடையவர்களா யாராவது உண்டா, யாராவது கேட்பவர்கள் உண்டா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று என்ன? பாவங்கள் அழிக்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்தோம் என்று சொன்னால் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, பரக்கத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய சோதனைகள் நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவில் இதையெல்லாம் சொல்லி காட்டினார்கள்.
இந்த பராத்தினுடைய இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து இறங்குகிறான். முதல் வானத்தில் வந்து இறங்கி என்னிடத்தில் யாராவது கேட்பவர்கள் உண்டா, என்னிடத்தில் யாராவது பாவங்களை மன்னிக்கப்படுவர்கள் உண்டா, என்னிடத்தில் சோதனை வரும்போது அதற்கு பரிகாரமாக கேட்பவர் உண்டா, என்னிடத்தில் வாழ்வாதாரத்தை இல்லை என்று கேட்பவர்கள் உண்டா என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய 15வது இரவில் இந்த பராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில் கேட்டார்கள் இந்த துஆ. நாமும் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் இந்த 3 விஷயங்களை, இந்த கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? இந்த 3 விஷயங்களில் அனைத்தையும் உட்பட்டது. பாவங்கள் என்று சொன்னால் அந்த பாவங்கள் எதையெல்லாம் நாம் செய்திருக்கின்றோமோ, என்னவெல்லாம் செய்திருக்கின்றோமோ அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமா அல்லவா? அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று 2வது, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, பரக்கத்தை, இதையெல்லாம் நம்மவர்களுக்கு வேண்டும் தானே. இதையெல்லாம் கேட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். 3வது, நோயை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமா அல்லவா? அந்த நோயை விட்டு பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்களை நீங்கள் எப்போதும் விட்டு விடாதீர்கள், எப்போதும் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய 15வது இரவில் பகலில் நோன்பு நோற்பார்கள், இரவில் அதிகமாக தொழுவார்களாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கின்றீர்கள், நீங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டவர்களாக நபியாக இருக்கின்றீர்கள், ஆனாலும் கூட இந்த இரவில் அதிகமாக நீங்கள் நின்று தொழுகிறீர்களே, அதிகமாக துஆ செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். என்னவென்று சொன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய இபாதத்துக்கள், என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டும் போது நான் இரவில் நின்ற தொழுகை, நான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன், அதிகமாக நின்று தொழக்கூடியவனாக இருக்க அந்த நிலையில் நான் அல்லாஹ்விடத்தில் சென்றுவிட வேண்டும், அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று 2வது சொல்லப்படுகின்றது கபரு ஜியாரத். அங்கு போய் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் காட்டி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாபானுடைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரஸ்தானுக்கு சென்றார்கள். ஜன்னத்துல் பக்கீக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களுக்காக வேண்டி துஆ அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் அழுது அவர்களுடைய தண்ணீர் கீழே வழிந்து போகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரஸ்தானுக்கு போகக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றீர்களே, இப்போது நீங்களே போய் அந்த கபரஸ்தானில் நின்று அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலிய்யாவுடைய காலத்தில் அந்த கபரஸ்தானுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த மக்கள் ஐயாமுல் ஜாஹிலிய்யாவுடைய காலத்தில் அங்கு உள்ள மக்கள் அந்த கபரஸ்தானியிடம் அவர்களிடத்தில் துஆ கேட்பார்கள். அப்படி அல்ல, அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸூருஹா, இப்போது நான் திருத்தி விட்டேன், இதற்கு முன்பு நான் தான் போகக்கூடாது என்று சொன்னேன், இப்போது நீங்கள் செல்லுங்கள், கபரஸ்தானுக்கு செல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் அந்த கபரஸ்தானுக்கு சென்றால் உங்களுக்கு கபருடைய நினைவு வரும்.
உங்களுக்கு கபருடைய நினைவு வரும். ஆகையால நீங்கள் கபரஸ்தானுக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில், இந்த ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் எந்த மாதத்திலும் பார்க்காத அளவிற்கு நீங்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா ஃபர்லான நோன்பு ரமலானில் வைத்திருக்கின்றான். அந்த நோன்பை இருக்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யா ஆயிஷா, எல்லா மாதத்திலும் ஒரு இபாதத் இருக்கின்றது, மக்கள் எல்லோரும் செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் எல்லோரும் எதுவும் இபாதத் இல்லை என்று நினைத்துக் கொண்டு பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். ஆகையினால என்னை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், இதே போன்று அவர்கள் நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்றுதான் நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள். ஷாபானுடைய மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலும் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைத்தார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது. என்ன ஹதீஸ்? ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க தேவையில்லை என்றெல்லாம் வருகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஷாபானுடைய முதலில் இருந்து 15 நோன்பு வரைக்கும் நீங்கள் நோன்பு வைக்கலாம். ஷாபானுடைய 1 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடாது. ஏன், என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தருகிறார்கள். ஏன் என்று சொன்னால், 15க்கு பிறகு நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு விட்டு விடுவீர்கள். ஆகையினால நீங்கள் 15 நோன்பு வரைக்கும் வைக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் இந்த நோன்பு வைத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த நோன்பு இப்படிதான் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு அந்த நோன்பு விட்டு விடுவீர்கள். ஆகையினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஷாபான் 15க்கு பிறகு நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்றெல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நான் நடந்து அதனுடைய நன்மைகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.